அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம எத்தனை 2 மாதம் இருக்குமா, 2 மாதம் இங்கே இதே இடத்துல நம்ம ஒரு வீடியோ எடுத்திருந்தோம் ஃபஸ்ட்டு. இப்போ முதல் இடத்து இதே இடம்தான் கரெக்டாக. என்ன வெயில் அடிச்சு நொறுக்குதுங்க. 37 டிகிரி 38 டிகிரி. நேற்று வேறு கொஞ்சம் லைட்டாக மழை வேறு தூரிடுச்சு. இன்றைக்கி சூட்டை கிளப்பி எரியுதுங்க, பட்டை எடுக்குது. அப்படி என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறீங்களா? நம்ம டிஎம்எஃப் நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் ஐ மாடலே போடுறீங்க, ஏன் அந்த நடு மாடல் பேஸ் மாடலும் உங்களுக்கு கிடைக்காத போட மாட்டீங்களான்னு. கிடைச்சா போடுறேன்னுங்க, வச்சுட்டா வஞ்சகம் பண்ணுறேன். இது சரி, நான் தான் அப்புறம் கேட்டே இருந்தேன் ஷோரூமில். இங்கே நான் கோவை குண்டையில் கேட்டே இருந்தேன், அது இந்த மாதிரி பேசிக் மாடல் வந்தால் சொல்லுங்கள், நம்ம டிஎம்எஃப் கேட்டிருக்குறாங்க அப்படின்னு. இப்போ தான் வந்ததுங்க அந்த EXO அப்படிங்கிற மாடலு. வண்டியவே காமிக்க மாட்டேங்கிறாரு. EXO ஹுண்டாய் எக்ஸ்டர். நம்ம ஆல்ரெடி டாப் மாடல் இங்கே பண்ணுங்க, SX ஆப்ஷனல். இது SX மாடல் நம்ம தஞ்சாவூரில் பண்ணோம். சாவி பார்த்திங்கன்னா அந்த ஹுண்டாய் கரெக்டாக ஃப்ளிப் கீ கொடுத்துருக்குறாங்க. மீறின வேலை பார்த்தியா, பேசிக் மாடலுக்கே ஃப்ளிப் கீ. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்துடலாங்களா, வாங்க பார்க்கலாம். ஹெட்லைட் பார்த்திங்களா, இது என்னென்னா மேலே டிஆர்எல் கிடையாதுங்க, வெறும் வெள்ளை கலராக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது ஆஃப்டர் மார்க்கெட். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்துருன்னு நினைக்கிறேன். லைட்டு, இந்த லைட்டு இதெல்லாம் வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இண்டிகேட்டர் அது உங்களுக்கு ஆலோஜன் தான். இந்த ஸ்கொயர் ஹெட்லைட்டு ஆலோஜன், உள்ளுக்குள்ளே பார்க்கிங். அப்புறம் மற்ற எல்லாம் பார்க்குறக்கு அதே மாதிரி தான் இருக்குதுங்க. அப்புறம் அதே மாதிரி சில்வர் கலர் ஸ்கிப் லைட்டுங்க. அப்புறம் இந்த ஸ்க்ரூ மாதிரி. ஆமாம், உங்களுக்கு இந்த பக்கம் 3 ஸ்க்ரூ, அந்த பக்கம் 3 ஸ்க்ரூ. அப்புறம் எக்ஸ்ட்ராங்கிற பேட்சுங்க, அப்புறம் ஹுண்டாய்ங்கிற லோகோ. மற்றெல்லாம் அதே தான், சேம் ஏர் வெண்ட்டு, கீழே ஏர் வெண்ட்டு. அந்த ஃப்ரண்டேஜில் பார்க்குறக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இன்ஜின் ரூமில் தான் மாற்றம் இருப்பதா. சரி, காமிச்சிடலாம். எப்படி இருந்தாலும் நம்ம டிஎம்எஃப் கேட்பாங்க. மாண்டு ஓப்பன் பண்ணுறியா? ஸ்டார்ட் பண்ணுறேன். 1.2 கப்பா இன்ஜின், சேம் அதே தானுங்க. i10 i20. ஆமாம், ரோஸ் மில்க் இருக்குது, லெமன் ஜூஸும் இருக்குதுமா அங்கே அந்த பக்கம். ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாங்கிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஒரு துளியும் கூட அசராமல் ஸ்டார்ட் ஆகும், அசராமல். ஓ, கிளச்சம் தீ எப்படி ஏமா சத்தமே இல்லையில்ல. சூப்பர். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது எந்த ஒரு ஜர்க்னஸ் இருக்காது. அப்போ வண்டி ஆஃப் பண்ணும்போதும் இருக்காது. என்ன காரணம்? 4 சிலிண்டர். அதுக்கப்புறம் கீழே ஏதாவது இந்த இது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கு. வண்டியோட ஹைட்டுக்கு இந்த பக்கம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க, தெரியுதா? இன்ஜின் கார்டு இந்த பக்கம் பாதி வந்திருக்குது, அந்த பக்கம் இல்லை. அப்புறம் உள்ளுக்குள்ள லைட், சவுண்ட் ப்ரூஃப். மற்றதெல்லாம் அதே தானுங்க, பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. அதே உங்களுக்கு இன்ஜின் 1.2 கப்பா இன்ஜின் தான். 81 bhp 114 Nm டார்க்கு. டொப்பு விழுந்துடும். அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னாத்த பேசிக் அப்படிங்கிறது நல்லா தனியாக காமிக்கிறது. இந்த நார்மல் டிஸ்க்கு 165 70 14 வெறும் 14 சைஸு. அப்புறம் இந்த இது கிளாடிங் அதே மாதிரி மற்ற வண்டிக்கு வந்திருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சைடு முறை எதுவுமே வராதுங்க. இந்த இண்டிகேட்டரில் ஒன்றுமே வராது. எல்லாம் கருப்பு நேரம் அதுக்கு டோர் ஹேண்டில் கருப்பு, அது கருப்பு. இதில் ஏ பில்லர் மட்டும் கருப்பு கொடுத்துருக்காங்க. பி பில்லரையும் கருப்பு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லைன்னா தான் நம்ம வண்டிக்கலாம் ஸ்டிக்கரில். அப்புறம் ஏதாவது லென்த்து வெத்து பிறத்தில் மாற்றமா, அதில் எல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. பேசிக் மாடலுக்கு எப்படி மாற்றம் வருங்க, அதனால் எந்த மாற்றம் கிடையாதுங்க. ஆனால் வண்டி பார்க்குறக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. சைடு பார்க்குறக்கு ஏமா இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 3815 mmங்க, விட்டு 1710 mmங்க, ஹைட் 1631 mmங்க, வீல் பேஸ் 2450 mm. இதனுடைய ஹைட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 185 mm. மொட்டைக்கட்டையே முழுக்குன்னு இருக்குதுங்க பார்க்குறக்கு. அது ஏரியிலும் கூட ஏரியிலாத கொடுத்துருந்துருக்கலாம். ஆமாம், ஏரியிலாத கொடுத்துருந்துருக்கலாம். சரி, பரவாயில்ல. அப்புறம் இது அந்த டிசைனோடு கொடுத்துருக்காங்க. என்னென்னா டல் பிளாக்கில் இருக்குது. அப்புறம் இது இந்த சின்ன ஸ்பாய்லர் மாதிரி வருது பிளாஸ்டிக்கில்.
6 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட் பேசிக் மாடலுக்கே உங்களுக்கு 6 ஏர்பேக் வந்துடும். அப்புறம் புறவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய எந்த வித்தியாசம் தெரியல உங்களுக்கு. சேம் அதே மாதிரி 2 லைட் கொடுத்துட்றாங்க. இதே ரிஃப்ளெக்டிங் கல், ஸ்கிப் லைட்டுங்க. அப்புறம் உங்களுக்கு அதே 4 ஸ்க்ரூ மாதிரி வர்றதுங்க. பார்க்கிங் சென்சார் பேசிக் மாடலுக்கு. ரிவர்ஸ் கேமரா செட்டெல்லாம் வராதுங்க. அப்புறம் ஹுண்டாய்ங்கிற பேட்ச் அதே மாதிரி வந்துடுது. சேம் அதே எல்இடி டைலைட்ஸு. அப்புறம் பெட்ரோல் கெப்பாசிட்டி உங்களுக்கு 37 லிட்டருங்க. டிக்கி ஓப்பன் பண்ணுறது ஓகே. ஸ்டெப்னி அதே சைஸாக இருக்கும் பார். எப்படி அப்போல்லாம் 165 70 14 5 டயர் மாற்றி போட்டு யூஸ் பண்ணலாம். 60/40 ஃபோல்டிங் எல்லாம் இல்லை. அப்புறம் பார்சல் ட்ரே வராதுங்க, எதுவுமே வராது. அப்புறம் 390 லிட்டர் டிக்கி கெப்பாசிட்டி. பூட் ஸ்பேஸ். அப்படியே பேக் சீட்டில் ஏறி இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாமே ஒரே கருப்பு கலர் தீம் தான். ஆனால் சீட் கவர் நல்லா தான் கொடுத்துருக்குறாங்கம்மா. பேசிக் மாடலில் இருந்தாலுமே சீட் கவர் அந்த குஷன்லாம் நல்லா தான் இருக்குது. 3 இதுக்குமே சீட் பெல்ட் வந்துருக்குதுங்க, 3 பேர் உட்கார்றதுக்கு. அப்புறம் பின்னாடி ஹெட்ரெஸ்ட். இதை ஹெட்ரெஸ்ட்டு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுப்பா. அப்படியே அப்பா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது டபுள் ஸ்டெப்பில். அப்புறம் டோர் பேடு அற்ற கருப்பு. அங்கே ஒரு உருளை தான் கொடுத்துருக்குறாங்க ஒரு கையில். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாங்க. ஸ்பீக்கரு ஒட்டி மட்டும் கொடுத்துருங்க, உள்ளுக்குள்ளே ஸ்பீக்கர் இல்லை, ஓட்டையாக தான் இருக்குது. இந்த ஸ்பீக்கர்லாம் கிடையாது, வேறு எதுவுமே கிடையாதுன்னு பார்த்துங்க. கைப்பிடி இருக்குது, சுருப்பு இங்கே மாட்டிக்கலாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. அப்படியே முன்னாடி போனோம்னா என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்பா அம்மா என்ன தான் பேசிக் மாடலாக மீட்டர் பார்த்தியாம்மா. டிஜிட்டல் மீட்டர், டிஜிட்டல் தங்கவர். சாய் போட்டோன்னா சிஸ்டத்தை சரிபார்க்கிறது. எப்படி தமிழ், நான் வச்ச தமிழ். பயனர் அமைப்பு, ஓட்டுநர் உதவி, கிளஸ்டர், விளக்குகள், கதவு, வசதி. அது என்ன கிளஸ்டர் மட்டும், கிளஸ்டருங்கிற வேர்டு இங்கிலீஷு. அதுக்கு என்னென்னு தமிழாக்கம் சொல்லணுமில்ல வியா. கிளஸ்டர்னா நான் விஸ்கன்னு கேட்டேங்கன்னு எனக்கு தெரியலம்மா, மறந்துட்டேன். கிளஸ்டர் அப்படின்னா இந்த டிஸ்பிளே, திரை அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக தொடுதிரை இல்லை, நார்மல் திரை தான். ரெண்டு பவர் விண்டோ. 1 டச்செல்லாம் கிடையாது, நார்மல் பவர் விண்டோ. ஓகே, ஃப்ரண்ட் 2 டோர் கொடுத்துட்றாங்க. பேசிக் மாடலுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆப் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஹெட்லைட்டு மேலே கீழே போகிற வசதி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வேறு இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹெட்லைட் மேலே கீழே போகிறதுக்கு. அதே ப்ரொப்பல்லர் இதுங்க. கையில் அட்ஜஸ்ட் பண்ணுற மிரர், டைங் டைங் எல்லாமே கை. இங்கே வந்து அந்த இதுவும் கிடையாது, கையில் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்ல மேனுவல், அதுவும் கிடையாது. வேரண்டி மிரரில் வாய்ப்பே இல்லை ராஜா. சேம் செட்டு டேஷ்போர்டு செட்டு வரல, செட்டோட இது இங்கே இருக்குது. டேஷ்போர்டு கிஸ்போர்டு எல்லாது இதான் இந்த அதே பருவருன்னு இருக்கிறது. இந்த ட்ரையர் சிம்பிள் இங்கே வந்துடுதுங்க. இங்கே போன்கேன்னு வச்சுக்கலாம். சேம் க்ளோ பாக்ஸ் இங்கேருந்து ஓப்பன் ஆகும் பாரு. இந்த இது வரைக்கும் ஓப்பன் ஆகுது. அப்புறம் மேனுவல் ஏசி உங்களுக்கு. இது எல்லாமே மேனுவல் தான். அப்புறம் சார்ஜு இந்த 12 வோல்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, ஃபோனுங்க வச்சுக்கலாங்க. வேறு ஒன்றும் கொடுக்கவே இல்லை. ஆமாம், வேறு எதுவுமே இல்லை. 5 கீர் ரிவேஸோட 6 கீருங்க. ஹேண்ட் பிரேக்கு, இந்த 2 கப் ஹோல்டர், சில்லற காசு போட்டு வச்சுக்கலாம். இங்கே தனியாக ஃபோனும் வச்சுக்கலாம். ஹேண்ட் என்ன அப்புறம் கொடுக்குற காசுக்கு வேறு என்னென்ன ஏப்பிங்க நீ பேசிக் மாடலில். 6 ஏர் பேக்கு, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு எல்லாம் கொடுத்துட்டாங்க. இருமா, மெயினான விஷயம் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், சீட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. பேசிக் மாடலுக்கு இதை ஏறுது வேறு மேலே. சூப்பர் பேசிக் மாடலுக்கே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரோல் டேங்க் நீக்கிறதுக்கு இங்கே ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி செட்டு ஸ்பீக்கர்லாம் ஒன்றும் கிடையாது வேறு. அப்புறம் ஒரு லைட்ஸ் மட்டும் வந்துடுது, மஞ்சள் கலர் லைட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஒரே ரவுண்டு ஓட்டி பார்த்துடலாமா? நம்ம சீடி பெல்ட் போடுமா, ஒரே ரவுண்டு ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இன்னும் இதையவே இல்லை, டில்ட்டு டெலஸ்கோப்பிக்கு ஆப்ஷனே இல்லை. பேசிக் மாடல் சுத்தமாக இல்லை டில்ட்டு டெலஸ்கோப்பிக்கு. அப்புறம் மற்றபடி கிளச்சு கிச்சு இன்ஜின் எல்லாம் அதே தான்.
எப்படி இருக்குதுன்னு பா. உனக்காம்மா நீ வாங்கிக்கம்மா, நீ எல்லாம் பெரிய ஆள், நீ வாங்கிக்கலாம். எங்களால எல்லாம் முடியாது. இங்கே வேறு ஸ்டேரிங் எப்படி இருக்குன்னு பா. தண்ணியாட்டம் இருக்குது, தண்ணியாட்டம். நிறைய பேர்த்துக்கு என்ன ஃபீல் அப்படின்னா, ஏனுங்க இந்த வண்டியில் வந்து புறவுக்கு உட்காந்தோம்னா 3 பேர் வந்து கீழே தொங்குன மாதிரி தெரியுதுங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் நான் சொன்னேன். இந்த வண்டின்னு இல்லைங்க, ஹேட்ச்பேக் நீங்கள் எந்த வண்டி வாங்கி 3 பேர் உட்காந்திங்கனாலும் புறவுக்கு தொங்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த வண்டி ஹேட்ச்பேக்குங்க. உங்களுக்கு ஒரு பெரிய செடானை நீங்கள் உட்காந்திங்கன்னா லைட்டாக தொங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த காலத்தில் இல்லைங்க, அந்த காலத்துலேயே எஸ்டிஎம் இருந்த காலத்தில், ஆக்டேவியா இருந்த காலத்தில், அப்போவே நான் சொல்கிறேன் 3 பேர் பின்னாடி நல்ல கொஞ்சம் பெரிய ஆட்கள் உட்காந்தாங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக கீழே வந்து தொங்கின மாதிரி தான் தெரியும். அப்புறம் இது வந்து இத்தனோண்டு வண்டிங்க, குழந்தையாட்டம். இந்த வண்டி எவ்வளோ 6 லட்சத்து சில்லாண்டரோ 6,15 லட்சம் ரூபா இன்வைஸு ஆண்டோடு எப்படி ஒரு 7.5 7.25 வரும். அப்புறம் இந்த மாடலுக்கு சொல்லவே வேணுங்க, கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு குடும்பத்துக்கு உண்டான என்ட்ரி லெவல் குட்டி எஸ்யூவி, என்ட்ரி லெவல் குட்டி எஸ்யூவி இது. அவ்வளோதான், 4 பேர்த்துக்கு சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. இப்போ கொஞ்சம் ஏர் ஜாஸ்தியாக இருக்குதுங்க புது வண்டிங்காட்டி, அதனால் எனக்கு நல்லாவே அந்த சஸ்பென்ஷன் அந்த ஃபீல் நல்லா தெரியுது. இதுவே ஷேரிங் கிரிப்பு இது வாங்கி என்னங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கணும். சரி, உங்களுக்கு ஒரு வண்டி ஹைட்டாக இருக்கணும், நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற வண்டி இருக்கணும்னா அருமையான சாய்ஸு இந்த உண்டை எக்ஸ்ட்ரா இருக்குது. உங்களுக்கு என்னெல்லாம் ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஃபஸ்ட்டு விரும்பி கேட்குறதே வந்து வண்டி வந்து நல்லா சொகுசாக இருக்கணுங்க. பட்ஜெட்டு ஓகேவா, என்ட்ரி லெவலில் இருக்கணும். பட்ஜெட்டு ஒரு 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் இருக்கணும். அவங்க என்ன மெயினாக எதிர்பார்க்குறாங்க, எந்த செலவும் இருக்கக்கூடாது வண்டி, ஓகே, நல்ல மைலேஜ் கிடைக்கணும். அதுக்கப்புறம் மெயினாக என்கிட்ட கேட்பாங்க டிஎம்எஸ் சில பேர் 4 சிலிண்டர் இருக்கணும். அப்போ நானும் சில பேருக்கு ஐடியா சொல்லுவேன். சின்ன வண்டியில் பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காதுங்க. சிலிண்டரில் வந்து உங்களுக்கு அது உங்களுக்கு மைலேஜ்லேயும் டிஃப்ரெண்ட் இருக்காது. பெரிய வண்டியில் வேணால் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் சில வண்டிகளில் வந்து நான் உங்களுக்கு 3 சிலிண்டர் அவங்களுக்கு நான் சொல்லிடுவேன். அப்புறம் செலவு இல்லாமல் இருக்கணும், மைலேஜ் இருக்கணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு எல்லா வகையிலையுமே இந்த எக்ஸ்ட்ரா வந்து கண்டிப்பாக இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும்போது நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக இந்த வண்டி வந்து ஒரு புரட்சி பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 100% இந்த வண்டி வந்து புரட்சி பண்ணிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வண்டி சொல்லியிருந்தேன், அதுக்கு அதே மாதிரி இதாச்சு. மற்றபடி எக்ஸ்ட்ரா எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காம்பேக்ட் என்ட்ரி லெவல் குட்டி. சரி, எல்லோரும் எஸ்யூவின்னு சொல்கிறாங்க, நானும் சொல்லிடுறேங்க. ஹேட்ச்பேக் பெருசு பண்ண வண்டி அவ்வளோதான். ஏமா ஹேட்ச்பேக் பெருசு பண்ண வண்டி அவ்வளோதானுங்க. இதில் வண்டி இது கோணம் எலக்ட்ரிக்கு ப்ளூ ட்ரைவ்னு போட்டு வந்துருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வண்டி பார்க்குறக்கே. உண்மையாலுமே இந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் இது வாங்கிட்டீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் டாப் வேரியன்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பிஸ்குன்னு பார்த்தீங்கன்னா மொட்டைக்கட்டையே இருக்குது. இங்கே எல்லாம் பிளாக்கு, அந்த மேலே மட்டும் லைட்டு கிரே கலரில் வந்திருக்கு உங்களுக்கு. அப்புறம் பேசிக்கான வண்டி ஃபஸ்ட்டு இவங்க விட்டதே வந்து இந்த வண்டியில் தான் 6 ஏர் பேக் பேசிக் மாடல் தான் எல்லா மாடல்கிட்ட. அப்புறம் i20லையும் கொண்டு வந்துட்டாங்க. i20ல் பேசிக் மாடல் இருந்தது, இல்லாமல் இருந்தது, அதுலேயும் பேசிக் மாடல் கொண்டு வந்துட்டாங்க எரான்னு சொல்லி. அதனால் இஎக்ஸ் ஆப்ஷனலுடைய நான் டீட்டெயில்ஸ் தான் இந்த பக்கம் போடுற ப்ரைஸஸ்லாம் நீங்கள் பாருங்கள், கலர்ஸும் பாருங்கள். இது வந்து ரேஞ்சர் காக்கி கலர் வேறு லெவலில் பின்னி பெடல் எடுக்குது. குட்டி லேண்ட் ரோவர் மாதிரி, நீ தான் அடிக்கடி சொல்லுவேன் குட்டி லேண்ட் ரோவர்னு சொல்லி. அதனால் சப்போஸ் எக்ஸ்ட்ரா வாங்கினா மைலேஜில் எவ்வளோ கிடைக்கும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம், பை டிஎம்எஃப்.